வில் பவர். இந்த வீடியோவில் நம்ம வில் பவர் பற்றி தான் பார்க்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அண்ட் இல்லை. ஏன்னா அந்த வீடியோவில் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் நான் இவ்வளோ வருஷத்தில் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள், விஷுவலைசேஷன், நான் சொல்ல போகிறதில்ல. வீடியோ ரொம்பவே பெருசாகவும் ரொம்பவே டீட்டெயிலாகவும் நறுக்குன்னு இருக்க போகுது. வில் பவர் எல்லாருக்கும் நமக்கு அதிகமாக வில் பவர் இருக்கணும் ஆசைப்படாத நாட்களே கிடையாது. அதாவது நமக்கு வர கிரேவிங்ஸ், பேட் ஹேபிட், டெம்டேஷன் இது எல்லாத்தையும் நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும், அப்படியே ஒரு கெத்தாக இருக்கணும், எல்லாருக்குமே ஆசை தான். பட் த திங் இஸ், எல்லோரும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, வில் பவர் இஸ் ஸோ லிமிட்டட், அன்லிமிட்டட் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் ஏதோ அன்லிமிட்டடாக வில் பவர் இருக்குது, அவங்களால எல்லா விஷயத்தையும் ரெசிஸ்ட் பண்ண முடியும்னு நினச்சிருப்பீங்க. பட் திங் இஸ் இட்ஸ் ஸோ லிமிட்டட். ஒரு ஃபோனுக்கு எப்படி பேட்ரி இருக்கோ அதேமாரி தான் இதுக்கும் பேட்ரி யூஸ் பண்ண தீர்ந்து போயிட்டே இருக்கும். உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஜஸ்ட் ஸ்லீப்பிங் பெட்டர். ஏன்னா நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கும். அதிகமான எனர்ஜி இருந்ததுன்னா அதிகமான வில் பவர் இருக்கும். அதிகமான வில் பவர் இருந்தால் உங்களால் இந்த கிரேவிங்ஸ் எல்லாம், டெம்டேஷன்லாம் ரெசிஸ்ட் பண்ண முடியும். இதை வந்துட்டு நான் காலேஜ் டேஸில் படித்தேன். இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் எதனா பேர் என்னது, ஜேம்ஸ் கிளியர். ஸோ ஒரு ஆர்டிக்கலில் இந்த வில் பவர் பற்றி இருக்கும். ஸோ ஃப்ரீ தான், வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே நம்ம சயின்டிஃபிக்காக போக வரதை விட்டு நம்ம ரொம்பவே மெட்டாஃபிசிக்கலாக போக போகிறோம். விச் இஸ் வில். முதல்ல வில்லுனா என்ன? வில் சிம்பிளி மீன்ஸ் டு டிசைட். நம்ம ஒரு விஷயம் பண்ணுன்றதை நம்ம முடிவு பண்ணுறது. ஓகே, இப்போது யாருக்கு எதிராக நீங்கள் வில் பவரை யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த பண்ணக்கூடாது யாரோ ஒரு விஷயத்தை உங்களை தடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, யார் அது? அதுதான் பார்த்தீங்கன்னா டடரன்டன் த ஹீரோ. இந்த வீட்டில் பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 50 நிமிஷம் டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் தெரியாதவங்களும் நான் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இட் ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் 95% ஆஃப் யுவர் ஆக்ஷன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கூட நீங்கள் ஜஸ்ட்டு குணா வீடியோ பார்க்கணும், இந்த வீடியோ இப்படி இன்னும் நீங்கள் ஃபோன் எடுத்தீங்க, வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அடுத்து போய் தூங்குவீங்க, ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, அடுத்து என்னென்ன விஷயமோ அடிக்கடி பண்ணிட்டு போயினே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு கான்ஷியஸாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா விஷயமும் சப்கான்ஷியஸாக 95% அது உங்களை கண்ட்ரோல் பண்ணினே இருக்குது. நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது தான் இந்த நான் ஃபுல்லாக நான் இதை தான் பண்ணணும் உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஏன்னா அது பண்ணது எதுவுமே இன்றைக்கி கிடையாது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் நெவல் காடார் தான் சொன்னார் நினைக்கிறேன். இப்போது நாளைக்கு நீங்கள் என்ன விஷயம் பண்ண போகிறன்றத உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்றைக்கே டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக வாழ்ந்து இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் எதை சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேட் ஹேபிட்டில் போகும்போதும், இல்லை ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும்போதும், இல்லை ஃபோக்கஸே பண்ண முடியாது இருக்கும்போதும் நீங்கள் கான்ஷியஸாக ஆவீங்களா என்ன? சப்கான்ஷியஸாக இது எல்லாமே நடக்கும் உங்களுக்கே அறியாமல். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 5%. அதாவது கான்ஷியஸாக நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து 5%. இந்த 5% யூஸ் பண்ணிவிட்டு இந்த 95% டிஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. பட் யூ காண்ட். எப்படி முடியும்? அதாவது கத்தி வச்சுக்கிட்டு குண்டூஸ் வச்சு சண்டை போடுற மாதிரி. ஏம்மா, உங்களோட வில் பவரை இந்த 95% எதிராக எங்களால் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ நாளைக்கு உங்களால் முடியும்? யூ கான். சூனா லெட்டர் ஜஸ்ட் கோயிங் டு பி வின். அது ஜெயிக்க தான் போகுது. ஏன்னா எத்தனை தடவை நீங்கள் ஒரு பேட் ஹேபிட்டை ரெசிஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிறீங்க, பட் பண்ணாமல் அந்த பேட் ஹேபிட் உங்களை ஓவர்டேக் பண்ணியிருக்கு. இட்ஸ் சிம்பிளி பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் ஹேவ் அ வில். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்துட்டு ஆஹா இது குணாக்கு நல்லது, இது குணா கேட்டது அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் யோசிக்காது. அதை பொறுத்த வரைக்கும் இட் டசன்ட் ஹேவ் அன் வில். இப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்படி ஒரு வில் இருக்குது, இதை நம்ம பண்ணக்கூடாது. பட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது இல்லை. இட்ஸ் அ சேம் ஃபார் ஒரு கரும்பு மிஷின். ஒரு கரும்பு மிஷினில் நீங்கள் கரும்பை விட்டாலும் அது அரைக்கும், உங்கள் கையை விட்டாலும் அது அரைக்கும். கரும்பு மிஷினுக்கு இருக்குது உங்கள் கையாக கருமான்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் கரும்பு மிஷினை குறை சொல்ல முடியாது. ஏன்னா கரும்பு மிஷின் அது வேலையை அது கரெக்டாக தான் செய்யுது. நீங்கள் தான் தப்பாக அதை யூஸ் பண்ணுறீங்க. சேம் ஸ்கோர்ஸ் ஃபார் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குற பீப்புள், நீங்கள் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, எப்போதுமே லைஃப்பில் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, கோல்ஸ் நோக்கி ஓடினே இருப்பாங்க, வேலையை செய்வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, வித்தவுட் எனி எஃபோர்ட்.
காலைல இந்த ப்ரஷ் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆத்லீட்னு போட்டுப்போம். ஆத்லீட் waking up, workouts, doing the things that they supposed to do. அதே ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் you scrolling, sleeping, overthinking. இதுதான் உங்களுக்கும் அந்த ஹை அத்லெட்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ், உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து ஹை வில் பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாரி ப்ரோக்ராம் ஆகிருக்கு, உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரோக்ராம் ஆகிருக்கு. தட்ஸ் இட். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மண்டையை போட்டு குடச்சி இப்படி பண்ணோம் அப்படி இருக்குமோ அவங்க வந்துட்டு மைண்டில் இந்த சிப்பு நத்திங், ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சிடுவேன், பட் நான் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் ஏன்னா இதுதான் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போது நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை அந்த ஆத்லெட் எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணாங்களோ அதேமாரி இப்போ உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்க போகிறீங்க. தட்ஸ் இட். அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒன்ஸ் அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வில் பவர் தேவையில்லை. சிம்பிள். நீங்கள் காலைல எழுந்து ஐயோ ஒர்க் பண்ணணுமா, இதை செய்யணுமா, இதை பண்ணணுமா, பிடுங்கணுமா, நத்திங். யூ ஜஸ்ட் வேக் அப் அண்ட் டூ த திங்ஸ். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட்டு 21 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும் அப்படி நான் சொல்ல நினச்சிங்களா? இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்கேமே. நீங்கள் 21 டேஸ்க்கு நான் ஏன் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ரிசல்ட் தெரியறதுக்கு உங்களுக்கு 2-3 நாளே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும். பட் நீங்கள் 21 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட முழு பெனிஃபிட்டை நீங்கள் ஈஸியாக அடைவீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இது ஒன்று ஒரு மேஜிக் கிடையாது. திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் 2 விஷயந்தான். அதில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு பிக்சரைஸ் யுவர் கோல். இப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ டார்கெட். அதுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இடத்துக்கு கொண்டு போகும். உங்கள்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரைக்கிட்ட நீங்கள் சென்னைக்கு போகிற மாதிரி அந்த குதிரையை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த குதிரை மட்டும் போயின்னு இருக்கு, நீங்கள் மேலே போட்டு ஜாலியாக சவாரி பண்ணிட்டு போகலாம். இப்போ என்னென்னா, உங்களுக்கு என்ன ஒரு கோல் இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு எந்த ஒரு கோலுமே இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா, தென் அதுதான் உங்கள் கோலே. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உனக்கு எந்த ஒரு கோலுமே இல்லையா, அப்போ ஒன்று நைட்டு ஃபுல்லாக தூங்க வைக்கலாம், ஸ்க்ரோல் பண்ண வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ண வைக்கலாம். பிகாஸ் no goal is equal to a goal. So have a goal in your mind. எப்படின்னா அந்த கோலை இதான் என் கோல்னு சொல்கிறத விட அந்த கோலை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும், அந்த கோலை பிக்சரைஸ் பண்ணணும், நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. தட்ஸ் த மெயின் திங். த கீ இஸ் விஷுவலைசேஷன். இப்போ அந்த விஷுவலைசேஷன் வந்துட்டு இப்படி அப்படிலாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா யாராவது ஒரு டாப் அத்லெட்டை என்கிட்ட காமிங்க, அந்த அத்லெட்டை வந்து நான் விஷுவலைசேஷனை யூஸ் பண்ணலன்னு யாராவது என்ன என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள். நோபடி. யாரை வேணாலும் கேளுங்க. ஃபிசிக்கல்ன்றது 2வது விஷயம், பட் மைண்டுன்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் அது என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, என்ன விஷயத்தை கொடுக்குறீங்கன்றது தான். தட்ஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நத்திங் கம் நியர் டு விஷுவலைசேஷன். அது ஒரு ஸ்டடீஸு அதெல்லாம் நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதெல்லாம் நீங்களே தனியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. விஷுவலைசேஷன் மேபி 1 இயர் கழிச்சுட்டு நான் இந்த வீட்டில் இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி நடந்துப்பேன், ஒரு சுச்சுவேஷன் தான் இப்படி ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இப்படிலாம் நடக்கணும், நீங்கள் ஜஸ்ட் அதை விஷுவலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ண இன்னொரு விஷயம் நான் முன்னாடி சொல்கிறேன். இமேஜினேஷனுக்கும் உண்மைக்கும் உங்கள் பிரெயினுக்கு, அதாவது முக்கியம் உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நீங்கள் பொய்யா ஒரு விஷயத்தை கூட அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன், அது ஓஹோ இது உண்மைதான்னு நம்ம பிரெயின் வந்து நம்ப ஆரம்பிக்கும்.
நீங்கள் ஒரு பாஸ்ட்டே இமேஜின் பண்ணி பாருங்கள். பாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராமா இமேஜின் பண்ணி பாருங்களேன். இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பாடி நர்வஸ் ஆகும், நீங்கள் அழுவீங்க, உங்கள் பாடியில் ஒரு ஷிவர் ஆகும். ஏன்னா உங்கள் மைண்டுக்கு தெரியல இது ரியாலிட்டியில் நடக்குதா இல்லை இமேஜின் பண்ணுறேன்னான்னு. இன்னொரு சிம்பிளான விஷயம், நான் ரியலாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு தந்தூரி இருக்குன்னு வைங்க, சிக்கன் தந்தூரி. அந்த தந்தூரியை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, அப்படியே நீங்கள் சாப்பிட போகிறீங்க, கடிக்கிறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வாயில் அந்த சலைவா கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்கும். இதை நான் லைட்டாக சொல்லிட்டேன், பட் நீங்கள் ரியலாக இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், அதனால் எனக்கு அந்த ஒரு சலைவாலாம் சுரக்கல, பட் இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ அதுதான் மெயினான விஷயம். இப்போது இந்த இமேஜினேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம இஷ்ட புண்டையே கண்ட்ரோல் பண்ணலாம். சாரி ஃபார் த பேட் வேர்ட், பட் ஹேவ் டு சே திஸ். இஷ்டத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணாலும் இமேஜின் பண்ணலாம். இமேஜினேஷன் ஹேஸ் அ நோ லிமிட். Imagine whatever you want, whatever you wanted to do, whoever you wanted to be with. That's the best thing. இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணலன்னு வைங்களேன், இதுலேயே நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னு வைங்களேன், இதுதான் ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதாவது 1 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, how will I be, நான் எப்படி இருப்பேன், what house I live in, இதெல்லாம் எப்படி விஷுவலைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் தெளிவாக இன்னும் போட்டு வச்சுருப்பேன். அதாவது வாட்ச் 10 minutes ஆஃப் ஏதோ ஒரு அந்த போகிறவங்களுக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தனாலே எப்படி விஷுவலைஸ் பண்ணுறன்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அதே நல்ல விஷயம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு டார்கெட் கிடச்சிடும். இப்போ டார்கெட் கிடச்ச உடனே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாரி அப்படியே ஒர்க் ஆக ஆரம்பிச்சுனே இருக்கணும். ஓகே, நம்ம காலையில் இருந்து இந்த விஷயம் பண்ணணும், அந்த விஷயம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அன் கோல். இதை பார்த்துருச்சு, ஓகே நம்ம இதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். எப்படி அந்த குதிரை உங்களை சென்னை கூட்டும் போதோ அதேமாரி இது உங்களை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வரைக்கும் கேட்காத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் கண்ணுக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுக்கும். இப்போ இந்த விஷுவலைசேஷனை இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருங்க எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நான் விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கிளைண்ட்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைண்ட் வந்து ஜூம் மீட்டிங்கில் இந்தமாரி கேள்வி கேட்குற மாதிரியும், அந்த கேள்விக்கு நான் இந்தமாரி ஆன்சர் பண்ணுற மாதிரியும், அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்க மாதிரியும், அந்த ப்ராப்ளத்துக்கு நான் இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியும் நான் விஷுவலைஸ் பண்ணினே இருப்பேன் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நோ, ஐம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் மை மிஷின், ஐம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் மை குதிரை. ஒன்ஸ் நான் அந்த மீட்டிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சுக்குவேன். அதாவது நோ, எனக்கு அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவேன். என்னோடய வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் வரும். இப்போ நான் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வார்த்தை எப்படி பேசணும், அப்படி வார்த்தை நான் அப்படி யோசிச்சு பேசணும் வைங்களேன், நான் தெக்க ஆரம்பிச்சிடும். பட் நான் சப்கான்ஷியஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக என் வாயிலேருந்து வந்துனே இருக்கேன். அதனால தான் தெக்காமல் பேசினே இருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு விஷுவலைஸ் இட் டீப்லி. அந்த இன்னொரு விஷயம் நான் என்ன விஷுவலைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே இப்போயே நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த மந்த்துக்குள்ளே நான் 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட கேளுங்க. இல்லை நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மந்த் வந்து நான் 50,000 சம்பாதிக்கணும். ஐ டோன்ட் நோ ஹவு, பட் அந்த ஆன்சர் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டான நீ உங்ககிட்ட இருக்குது. ஸோ எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுங்க. அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட டேட்டா, ஓகே 50,000 எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இது வரைக்கும் இல்லாத ஐடியாஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கேட்ட உடனே எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு தேடி வரும். டவுட்டே கிடையாது, அது உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது அவ்வளோ பவர்ஃபுல். இது வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இப்போ இருந்த எல்லா விஷயமும் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது எனக்கே ஒரு விஷயத்தில் ஆன்சர் தெரிலன்னு வைங்களேன், நான் ஜஸ்ட்டு விட மாட்டேன். ஓகே, அந்த ஆன்சரை வந்துட்டு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு அந்த ஆன்சரை தேடி கொடுத்தோன்னு 100% ட்ரூவாக பிலீவ் பண்ணுவேன். சூனர் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் எனக்கு வந்துடும். ஏன்னா அங்கே தான் இருக்குது. இந்த விஷயத்தை நான் இப்போ பண்ணி முடிப்பேன்னா
அப்படின்னு நான் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணி முடிச்சுருவீங்களா, அந்த விஷயத்தை நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி முடிச்சிருவேன் வித்தவுட் எனி எஃபோர்ட், வித்தவுட் எனி வில் பவர். இன்னொரு விஷயம் அதேமாதிரி நான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசிங் ஆன் பீட்டிங் இட் டெய்லி ஹேபிட். இப்போது எனக்கு முக்கியமாக எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, கிரேவிங்ஸ். நான் அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிடுவேன், அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக நான் சாப்பிடுவேன். ஸோ இப்போது அதில் நான் பண்ண விஷயம் என்னென்னா, விஷுவலைஸ் பண்ணுவேன். அதாவது எனக்கு கிரேவிங்ஸ் வர மாதிரியும், அந்த கிரேவிங்ஸை வந்தாலும் நான் டெம்ப்ட் ஆகாமல் அதை விட்டு விலைக்கு போகிற மாதிரியும் நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் கிரேவிங்ஸை போகும்போது அந்த கிரேவிங்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்தது வித்தவுட் எனி வில் பவர். அகெயின் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி சொல்லினே இருக்காங்க. பட் த திங் இஸ், விஷுவலைசேஷன் இஸ் ட்ரூலி ஒர்க்ஸ். 100% works, 200% works. It works for my client, it works for everything and you. ஏன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மாரி வைங்களேன். இப்போ ஒரு மிஷின்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு அதுக்கிட்ட ஒரு ஆன்சரை கேட்டிங்கன்னா உடனே அது எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாரி நீங்கள் கொஸ்டின் கேட்டது மாரி ஒரு ஆன்சர் தரும். அதே தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு. இப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியர், நீங்கள் ஜோக்கர், நீங்கள் சொன்ன வேலையை நீங்களே செய்ய மாட்டீங்க, ப்ரொகாஷன் பண்ணுவீங்க, இந்த ஒரு விஷயம் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குதுன்னா, தென் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஆக்ஷன் வந்துட்டு உங்கள் ரியாலிட்டியாக மாறிட்டு போயிட்டே இருக்கும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். புது டேட்டாவாக உங்கள் மைண்டுக்கு நீங்கள் அனுப்பணும். அதை எப்படி அனுப்புவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் த சேம் ப்ராசஸ் பை விஷுவலைசிங். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் பிரெயினுக்கு இமேஜினேஷன் எது ரியாலிட்டி எதுவும் தெரியாது. ஸோ நம்ம விஷுவலைஸ் பண்ணணுமா, நம்ம பிரெயினை ஏமாற்றி நம்ம புது டேட்டாவை நம்ம கொடுக்க போகிறோம். புது டேட்டா என்ன கொடுக்க போகிறோம், லைக் ஒரு வின்னிங் எஃபெக்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கை பண்ணுற மாதிரியும், அது என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் நம்ம தாராளமாக விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா இப்போ இந்த நிறைய பேர் இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்காத மாரி யோசிப்பீங்க. ஏன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு பெரிய சொல்யூஷன் தான் தேவை அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நோ, கதவு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம சாவி சின்னதாக தான் இருக்கும். இட்ஸ் சேம் திங். ஸோ உங்களோட அதாவது உங்களோட எல்லா மென்டல் டயட்டையும் நீங்கள் ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற விஷயம், நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுற விஷயம், எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் எவ்ரிதிங். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட ஒரு விஷுவலைசேஷன் மூலிமா ஒரு ட்ரைலர் போட்டு காமிச்சுன்னா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். நீங்கள் எதுவுமே பார்த்துக்க வேணாம், அவர் பார்த்துப்பார், மேலே வர எல்லாம் பார்த்துப்பார். அதே தான். அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்னோட வீட்டில் நான் எதாவது சொல்லியிருப்பேன், எமோஷன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிட்டரலி அன் எனர்ஜி. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோவ் பண்ணுறதுக்கு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யூ ஹாவ் டு ஃபீல் டிஃப்ரெண்ட்லி, யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா இப்போ நம்ம விஷுவலைசேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம், அவ்வளவுதான். இப்போ நான் முன்னாடி அவங்கள நான் விஷுவலைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ அந்த விஷுவலைசேஷன் கூடயே நீங்கள் ஜஸ்ட்டு எமோஷனையே ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, அதில் ஒரு சாப்டர் படிக்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கான்ஷியஸாக வில் பவர் யூஸ் பண்ணி படிக்கணும். இன்னும் அதை படிக்க போகிறதுக்கு முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரியும், அது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக மெமரைஸ் ஆகிற மாதிரியும், எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த விஷுவலைசேஷன்லேயே நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணேன், விச் இஸ் ஆட் ஸ்மால் டீட்டெயில்ஸ். நம்ம எப்படி போய் சொல்லும்போது சின்ன சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணுவோம், அதேமாரி உங்கள் பிரெயினை நம்ப நீங்கள் சின்ன சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணணும். அதாவது அந்த விஷுவலைசேஷனில் நீங்கள் பேஜை திருப்புற மாதிரியும், அந்த டேபிள் மேலே கையை வைக்கிற மாதிரியும், உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியராக டீப்பாக இமேஜினேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தென் ஆட் த எமோஷன். ஃபீல் ஹாப்பி அபவுட் இட், ஃபீல் எக்ஸைட்டட் அபவுட் இட், ஃபீல் ப்ரைட் அபவுட் இட். அதாவது நீங்கள் அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் திஸ் ஹாப்பி, எக்ஸைட்டட், எவ்ரிதிங். அந்த எமோஷனில் லிட்டரலாக நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணணும். இமேஜினேஷனில் ஃபீல் பண்ணணும், அதிலே டுவெல் ஆகணும், அதிலே தூங்கணும், அதிலே இருக்கணும். அந்த எமோஷன் உங்கள் போனுக்கு போகணும். அந்த அளவுக்கு யூ ஹேவ் டு லிட்டரலி ஃபீல் இட். ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தென் த திங் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் எல்லாம் மேலே வரும் பார்த்தோமா, எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உள்ளே பூந்து எல்லா விஷயத்தை பண்ணிவிட்டு
போயிட்டே இருக்கும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் நான் அவங்களே பண்ண சொல்கிறேன். அந்த இதில் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்கள் பாடி வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது ஒரு ஹிப்னடைஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். இந்த பழைய பாடத்தெல்லாம் ஒரு கீச்சன் எடுத்து முன்னாடி காமிப்பாங்க, நீங்கள் அப்படியே ஹிப்னோடைஸ் ஆகிட்டு போயிடுவாங்கள்ல, அதே கேஸ் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பாடியை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும். உங்கள் மசில் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணணும். பை த வே, இந்தமாரி எப்படி உங்கள் மைண்டை ரீப்ரூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். ஏன்னா ஜூலையில் என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா வில் டீச் எவ்ரி திங். அஃப்கோர்ஸ் இட்ஸ் பெய்ட், ஃப்ரீ நினச்சி யாரும் வந்துடாதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதாவது உங்களை கான்ஷியஸ் மைண்டு ஃபுல்லாக ஆப்சண்ட்டாக இருக்கும். அப்படியே ஸோ இந்தமாரி ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது உங்கள் பிரெயினோட வேவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அந்த ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஐடியா போட்டாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே அதை பிடிச்சிக்கும். அதுக்கேற்ற மாரி ஓட ஆரம்பிச்சிடும். ஓர டைமில் ஒரு ஐடியா போட முடியாது. அதே பொறுமையாக போகிற ட்ரெயினில் உங்களால் ஒரு ஏறி போக முடியும். அதே மாதிரி தான் உங்கள் பிரெயின் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு ஐடியாவை போடணும், விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அடுத்தது நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். நான் சொன்ன மாரி எல்லோரும் விஷுவலைசேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. இப்போ என்ன அடுத்தது, ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிச்சிருங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்ட்டு. பட் நோ, சப்கான்ஷியஸ் மைண்டு நான் சொன்ன மாதிரி 95% அது தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் அதை விட்டிங்கன்னா அது பாட்டு அந்த வேலையை பார்க்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினச்சேன். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் மேலே துணி போட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுன்னு துணியை துவைக்க போது எல்லாம் பண்ண போகுது. அதை விட்டுட்டு இதை கரெக்டாக பண்ணுதான்னு சொல்லிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினை திறந்து துணியை எடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகாது, துணியும் துவைக்க மாட்டீங்க, துவைச்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல டோன்ட் ஸ்ட்ரெஸ், இட் வில் ஒர்க் ஆர் நாட், இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ், அவ்வளோதான். சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் டூ ஆல் த திங்ஸ். டோன்ட் ஸ்ட்ரெஸ் அபவுட் இட். Don't stress about it. Don't stress about it. Don't stress about it. Don't try to do everything consciously. இப்போ நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் போனால் நம்ம நிறைய பேர் ஆங்ஷியஸ் ஆகும். நம்ம பேசுறது திக்கி பேசுவோம் ஒரு மாதிரி சில வார்த்தை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்போ கான்ஷியஸாக பேசணுமோ, அதாவது இந்த வார்த்தை எப்படி பேசணும், எல்லாமே கால்குலேட்டடாக பண்ணுறோன்னு வைங்களேன். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இந்த இடத்துல சைகை காமிக்கணும்னு கான்ஷியஸாக பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல ஸ்டட்டர் ஆவீங்க, தடுமாறுவீங்க, உங்கள் பிஹேவியர் எல்லாமே மாறும். ஏன்னா எப்போ நீங்கள் சப்கான்ஷியஸை கான்ஷியஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ, யூ ஜஸ்ட் ஹாவ் டு லெட் கோ அண்ட் லெட் த சப்கான்ஷியஸ் டூ த ஒர்க். லெட் கோ அண்ட் லெட் த காட் டூ த ஒர்க். அதான் இப்போ அந்த சோஷியல் சுச்சுவேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஷையாக ஆங்ஷியஸாக இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் விஷுவலைஸ் தட் யூ ஆர் பீயிங் கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜியஸ். அங்கே போனதுக்கப்புறம் லெட் த சப்கான்ஷியஸ் டூ ஆல் த ஒர்க். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக அதுவே உங்களை எல்லாம் பார்த்துக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, கான்ஷியஸாக பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இங்கே ஒரு மார்க்கர் இருக்குன்னா அந்த மார்க்கர் நான் எடுக்கிறது, என்னோடய ஷோல்டர் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், என்னோடய ஃபிங்கர்ஸ் அமுக்கணும், அப்போ தான் தொடரணும்லாம் கிடையாது. ஒன்ஸ் என்னோடய ஃபோர் பிரெயின், என்னோட கான்ஷியஸ் பிரெயினில் நான் டிசைட் பண்ணேன்னா சப்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணை தூக்கி தரும். ஸோ இதை வந்து நான் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் ஒரு புக்கில் படித்தேன். அந்த புக்கிலேருந்து நான் சென்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்பவே டீப்பாக புரியும். இந்த புக்கும் படிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பண்ண நான் 4-5 புக்கு 6 புக்கெலாம் நான் படித்தேன். பட் இந்த புக்கை படித்தனாலே உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஐடியா கிடச்சிரும். சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் என்னென்னா, பிக்சர் டு யோர் செல்ஃப் வாட் யூ வுட் லைக் டு பி அண்ட் ஹேவ் அண்ட் அசியூம் ஃபார் த மோமெண்ட் தட் சச் திங் மைட் பி பாசிபிள். அரோஸ் அ டீப் டிசைர் ஃபார் திஸ் திங். பிகம் enthusiastic about them. Dwell on them and keep going over them in your mind. As simple as that. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரொம்பவே நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது நெகட்டிவாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதேமாரி தான் ஒரு விஷயத்தை கவலைப்பட்டால் அப்படி நடக்குதுன்னா, ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ண நினைப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரியாலிட்டி மாறும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கும். இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ
ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க சப்கான்ஷியஸை. இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும். நோ, ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கு பாட்டுன்னு அது வேலையை எல்லாமே பார்க்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா அது அவ்வளோ முக்கியம். ஓகே, ஸோ திஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதாவது இப்போ நீங்கள் இந்த ரியாலிட்டியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா திஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இந்த விஷயம்லாம் எனக்கு ஒரு வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும். பட் நான் வந்துட்டு வேறு ஒரு விஷயத்தை படிக்க போயிட்டேன், ரொம்பவே பிஸியாகிட்டேன். அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணவே மாற்றிட்டேன். பட் கரெக்டாக நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு எனாமஸாக கிடைக்குது. ஸோ அந்த ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கணும். அது ரொம்ப பர்சனலாக கிடைக்குன்னு நினச்சின்னா வாட்ஸ்அப் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம், ஒன்றா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் சரி தான், கரெக்டாக இருந்தால் பட்டா.